தமிழ்நாடு வணிகர் சங்க பேரவையின் தலைவர் வெள்ளையனின் உடலை அரசு மரியாதையுடன் அடக்கம் செய்ய வேண்டும் என மனிதநேய மக்கள் கட்சி தலைவர் ஜவாஹிருல்லா கோரிக்கை வைத்துள்ளார். வெள்ளையன் உடலுக்கு மனிதநேய மக்கள் கட்சியின் தலைவர் ஜவாஹிருல்லா அஞ்சலி செலுத்திய பின் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், வணிகர்கள் ஒரு சங்கமாக ஒன்று கூடி வணிக மக்களுடைய உரிமைகளை எப்படியெல்லாம் பெறலாம் என்பதற்கு நாம் வாழும் காலத்தில் ஒரு முன்னோடியாக விளங்கியவர் வெள்ளையன் என்று புகழாரம் சூட்டினார். சிறு வியாபாரிகள், உள்நாட்டு வியாபாரிகள் உள்ளிட்டோருடைய உரிமைகளை பாதுகாப்பதற்காக களத்தில் இறங்கி போராடி வெள்ளையனை வெற்றியையும் கண்டிருக்கிறார் என்று பெருமிதம் தெரிவித்தார். ஒரு முன்னோடியாக விளங்கியவர் அருமை அண்ணன் வெள்ளையன் அவர்கள். சிறு வியாபாரிகள், உள்நாட்டு வியாபாரிகள் அவர்களுடைய நலன்களை பாதுகாப்பதற்காக களத்தில் இறங்கி போராடி அதில் வெற்றியும் கண்டவர். பெரும் கார்ப்பரேட் நிறுவனங்கள் நடுத்தர சிறு வியாபாரிகளுடைய உரிமைகளை எப்படியெல்லாம் பாதிக்கின்றது என்பதை குறித்து மிக சிறப்பான ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தியவர் அண்ணன் வெள்ளையன் அவர்கள். ஒரு சிறந்த ஒரு ஆளுமையாக வெள்ளையன் அவர்கள் விளங்கினார்கள். வணிக மக்களினுடைய நலனுக்காக மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டு மக்களின் நலனுக்காக வேண்டியும் பாடுபட்ட வெள்ளையன் அவர்களுக்கு அரசு மரியாதையுடன் அவருடைய உடல் நல்லடக்கம் செய்யப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். தமிழ்நாட்டின் முன்னேற்றத்துக்காகவும் பொதுமக்களின் முன்னேற்றத்துக்காகவும் வணிகர்களை எல்லாம் ஒன்று திரட்டியவர் வெள்ளையன் என்று உலக தமிழ் பேரமைப்பு தலைவர் பழநெடுமாறன் தெரிவித்துள்ளார். மறைந்த வெள்ளையன் உடலுக்கு அஞ்சலி செலுத்திய பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தமிழக மக்களை பாதிக்கப்படக்கூடிய பிரச்சனைகளுக்கும் குறிப்பாக ஈழத்தமிழர் பிரச்சினைக்கு ஆதரவாக அனைத்து வணிகர்களையும் ஒன்று திரட்டி 2009ஆம் ஆண்டு பெரும் கடையடைப்பு நடத்தி வெற்றி கண்டவர் என புகழாரம் சூட்டினார். வணிகர்களை அணிதிரட்டி ஒரு வலிமை விழுந்த சக்தியாக்கிய பெருமைக்குரியவர் அவர். வணிகர்களுக்கு இருந்த பல்வேறு பிரச்சனைகளுக்காக அவர் தொடர்ந்து போராடி அவர்களுக்கு பல்வேறு உரிமைகளை பெற்றுக் கொடுத்தார். அந்நிய நாட்டு பானங்களை நம்முடைய வணிகர்கள் வாங்கி விற்கக்கூடாது என்று அதை ஒரு இயக்கமாக மக்கள் மத்தியிலே கொண்டு சென்ற பெருமையும் அவருக்குத்தான் உண்டு. அதே போல தமிழ் மக்களை பாதிக்கக்கூடிய பிரச்சனைகளிலும் குறிப்பாக ஈழத்தமிழர் பிரச்சனையில் அவர் ஒரு முழுமையான ஈடுபாடு கொண்டு அனைத்து வணிகர்களையும் அந்த பிரச்சனைக்கு ஆதரவாக திரட்டி 2009ஆம் ஆண்டு ஒரு பெரும் கடையெடுப்பு நடைபெற்ற போது அதை வெற்றிகரமாக நடத்தி காட்டிய பெருமையும் அவருக்கு உண்டு. தமிழ்நாட்டு வணிகர்களை எல்லாம் அணிதிரட்டி பாடுபட்ட அந்த பெருமைக்குரியவருக்கு உலகத் தமிழர்களின் சார்பிலே நான் ஆழ்ந்த இரங்கலையும் வீர வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.